Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஒவ்வொரு குரோதி வருடமும் பிறக்கும் பொழுது அந்த ஆண்டுல நிறைய இயற்கை அழிவுகள் நடந்திருக்கு. என்னால் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். ஏன் சார் இயற்கை அழிவுகள்? ஆயுள் காரகனான சனீஸ்வரர் கும்பத்தில் ஆட்சி பெற்று இருப்பதும், பூமி காரகனான செவ்வாய் சனியோடு சேருவதும், நீரும் நெருப்பும் சேர்ந்த இந்த காலகட்டத்தில் மலை சார்ந்த இடத்துல செவ்வாய் பூமி காரகன் சேர்றதுனால அந்த இடம் பாதிக்கப்படும். மற்ற மலைகள் வேறு. இந்த மலை காந்த சக்தி மலை, சித்தர்கள் வாழும் பூமி, ஞான பூமி. சுவாமி மலையில போயிட்டு வீடு கட்டுறது பரவாயில்லையா? செவ்வாயினுடைய அம்சம் பெற்ற அக்னி ஸ்தலமான அந்த கோவிலுக்கு போகும்போது சந்திரஸ்தலம் திருப்பதி மாதிரி இல்ல, சாந்தமானவர். இது ருத்ரமான. நீங்க 2019 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியாதிகள் வரும், இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா அன்னைக்கும் யாரும் கவனிக்கல. அதே டிசம்பர் மாதம் தான் நாங்க சொன்னோம். இப்பவும் சொல்றேன், 2025 பிப்ரவரி மாதம். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு கலாட்டா டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். திருவண்ணாமலை புண்ணிய பூமி, தமிழகத்துடைய ஆகச்சிறந்த ஆன்மீக ஸ்தலம். அந்த திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு 7 பேர் மரணமடைந்த செய்தி ஒரு பெருஞ்சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதையொட்டி நிறைய விவாதங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு, அதுவும் கார்த்திகை தீபம் ஒட்டி, கொடியேற்றத்தை ஒட்டி நடந்திருக்கக்கூடிய இந்த சோக நிகழ்வு, ஒரு ஜோதிடராக உங்களுடைய கருத்து இந்த நிகழ்வை குறித்து? 2024 ஜனவரியில் இருந்தே நம்ம கலாட்டாவில் கூட எடுத்துங்க, புத்தாண்டு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இந்த ஆண்டு நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போரினால் பதட்டம் உண்டு அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லியிருக்கோம். 13ஆம் தேதி இரவே தமிழ் வருஷ பிறப்பு, குரோதி ஆண்டு பிறப்பது என்பது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 27 நட்சத்திரக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் மிக கவனமாக இருக்கணும். பொதுவாக வரி உயரும். முதல் பாதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிச்சயமாக இருந்தே தீரும். நிலநடுக்கங்கள், இயற்கை அழிவுகள், மின்சார கட்டணம் உயர்வு, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்போது நீங்கள் அரசியல் ரீதியாக பார்க்குறீங்க, மக்கள் வாழ்வாதாரம் பார்க்குறாங்க, ஆன்மீக ரீதியாக அந்த இடத்துல நிறைய ஏதோ பிரச்சனைகள், அது உள்நாட்டு பிரச்சனைகள், ஏதோ பிரச்சனைகள், இது எல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட மனிதன் இயங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்களில் இது எவனும் வெளியே வர முடியாது. அவன் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே தான் ஆகணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தவறிடுறோம் அப்படின்னா, பஞ்சாங்கத்தை தினமும் படிக்கணும்னு சொல்கிறான். நம்ம பிரச்சனை வந்த பிறகு தான் பஞ்சாங்கத்தையே படிக்க ஆரம்பிக்கிறோம். நாங்கள்லாம் சொல்லி சொல்லி ரொம்ப வெறுத்து போயிட்டோம். இந்த மாதிரி இயற்கை அழிவுகள் வரத்தான் செய்யும். அதுலேயும் குரோதி வருஷம். இந்த குரோதி வருஷங்கிறது, குரோதம் அப்படின்னாலே ஒரு மனசில் ஒரு கெட்ட எண்ணங்கள், இது எல்லாம் அதிகமாக வளரும். அதே மாதிரி தான் பகை கூடும் அப்படின்னு இந்த வருஷத்தினுடைய ஆதாரம். நிறைய பகை. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே அது ஒரு பகை. இல்லைங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த காலத்தில் உதவுனாங்க, இன்றைக்கி உபத்திரவமாக இருக்காங்க. பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு உபத்திரவமாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் அப்படின்னா, இந்த தமிழ் வருடம் பிறக்கிறது குரோதி வருடம் அப்படின்னு. ஒவ்வொரு குரோதி வருடமும் பிறக்கும் பொழுது அந்த ஆண்டில் நிறைய இயற்கை அழிவுகள் நடந்திருக்கு. என்னால் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். உதாரணமாக, ஒரு குரோதி வருஷம் வர்றதுக்கு 60 ஆண்டுகள் ஆகும். இதோடு நமக்கு குரோதி வருஷம் 2084 தான் வரும்.
ஆனால் 30 ஆண்டுக்கு ஒரு முறை சனீஸ்வரர் வந்து கும்பராசிக்கு வருவார். இந்த கும்பராசிக்கு 30 வருஷம் வர்றதுக்கும் 2வது சுற்று வர்றதுக்கும் மறுபடியும் உங்களுக்கு குரோதி வருஷம் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆக குரோதி வருஷமும் கும்பராசியில் சனி இருக்கும் காலமும் இயற்கை அழிவுகள் வரும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதில் எரியிற எண்ணெயில் எரியிற தீயில் நெய்யை ஊற்றுற மாதிரி இந்த ஆண்டு பிறப்பு நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசியில் சனீஸ்வரர் இருந்தார். தமிழ் வருட பிறப்பு குரோதி ஆண்டு பிறக்குது, இரவில் பிறக்குது. எப்போவுமே ஏப்ரல் 14 பிறக்கக்கூடியது 13 இரவில் பிறக்குது. அது மட்டும் இல்லை, கும்பராசியிலேயே சனீஸ்வரர் கூடயே செவ்வாய் இருக்கார். செவ்வாயும் சனியும் சேர்ந்து இந்த தமிழ் வருஷ பிறப்பு பிறந்திருக்கு. இதையெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட கிரக ஸ்திதிகள் இருக்கும் பொழுது இந்த சனியும் செவ்வாயும் நீரும் நெருப்பும் ஒரே வீட்டில் இருக்குது. இந்த ஒரே வீட்டில் இருக்கும்பொழுது இந்த ஆண்டு இயற்கை அழிவுகள், ஏற்கனவே குரோதி வருஷம்னாலே பிரச்சனைன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த சனியும் செவ்வாயும் சேரும்போது இயற்கை அழிவுகள். ஏன் சார் இயற்கை அழிவுகள்? ஆயுள் காரகனான சனீஸ்வரர் கும்பத்தில் ஆட்சி பெற்று இருப்பதும், பூமி காரகனான செவ்வாய் சனியோடு சேருவதும், நீரும் நெருப்பும் சேர்ந்த இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் நீர்நிலைகளில் ஆக்கிரமித்த மக்கள் எல்லாம் மலை சார்ந்த இடத்துல செவ்வாய் பூமி காரகன் சேர்றதுனால அந்த இடம் பாதிக்கப்படும். ஆகவே தான் நீங்கள் கிருஷ்ணகிரியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புயல் அந்த அளவுக்கு இருக்கும், மழை இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு வெள்ளங்கள் இருக்குமா? பாண்டிச்சேரியில் வந்து ஊருக்குள்ளெல்லாம் வராது. அந்த மெயின் ரோட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், கடலூரில் கொஞ்சம் எப்போவுமே பாதிக்கும். ஆனால் அப்போ கூட ஊருக்குள்ளே வருமா அப்படிங்கிறது, இது எல்லாம் நம்ம அந்த ஊருக்குள்ளே வந்தது. பாண்டிச்சேரி, கடலூர், இந்த இடம்லாம் பாதிக்கப்பட்டது. மலையில் வந்து மலையே அழிவு, காந்த சக்தி மலை, சித்தர்கள் வாழும் பூமி, ஞானிகள் குடிகொண்ட பூமி. இதை வந்து இப்போ ஜோதிட ரீதியாக நான் உங்களுக்கு அந்த சனீஸ்வரர் செவ்வாயினுடைய தாக்கம், இந்த ஆண்டு பிறக்கிறது, குரோதி வருஷத்தினுடைய தாக்கம், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆன்மீக ரீதியாக நீங்கள் இதை பார்க்கும்போது, நீங்கள் சபரிமலைக்கு வந்து இருமுடி கட்டி போகிறீங்க, பழனிக்கு வந்து காவடி எடுத்து போகிறீங்க. இது அக்னி ஸ்தலம். நிறைய பேர் சொல்லுவாங்க இது சூரியனது ஸ்தலம். கிடையவே கிடையாது, செவ்வாயோட ஸ்தலம், அக்னி ஸ்தலம். இன்றைக்கி அந்த செவ்வாய் யார் கூட போய் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். சனியோட சேர்ந்து கும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஆக அக்னி ஸ்தலத்தில் வந்து உங்களுக்கு அந்த மலையினுடைய பிரச்சனையும், இந்த மக்கள் எல்லாம் இந்த கிரிவலம் வரும்போது அவங்களுடைய நடவடிக்கைகளையும் அவங்களுடைய ஒழுக்க முறைகளையும் அவங்களுடைய இறை பக்தியையும் நம்ம கண்காணிக்கணும், அது தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் மற்ற கோயில்களுக்கு போகும்போது எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அது மறைமுகமாக ஆன்மீகத்தில் சுட்டி காட்டக்கூடிய இடம். இப்போ பழனிலனா காவடி தூக்குறதுக்கு ஒரு விரதம் இருந்து போகிறாங்க. சபரிமலை சொல்லவே வேணாம், 48 நாள் விரதம் அப்படிங்கிறது கம்பல்சரி அப்படின்னு ஆயிடுச்சு. அது மாதிரி திருவண்ணாமலைக்கும் ஒரு சிரத்தையோட விரதம் இருந்து போகிறது நல்லதுன்றீங்க. ஏன்னா எல்லா கோவில்லையும் 11 சுற்றுவாங்க. பிரகாரம் 7 பிரகாரம் இருக்கும், 5 பிரகாரம் இருக்கும். ஒவ்வொரு பிரகாரத்தையும் சுற்றுவாங்க. சுவாமி வந்து கருவறையிலே இருக்கார். ஆனால் திருவண்ணாமலையிலே சுவாமி எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மலையே சுவாமியாக இருக்கார். அந்த மலையே, அதனால்தான் கிரிவலம் நம்ம வரோம். கிரிவலம் எதற்காக வரும் அப்படின்னா, சுவாமியே நமக்கு சுற்றி வரும், பிரகாரமாக சுற்றி வரும். அந்த சுவாமி மலையில் போயிட்டு வீடு கட்டுறது பரவாயில்லையா? அது உங்களுடைய நம்பிக்கைக்கும் உங்களுடைய பதிலுக்காகவே நான் அந்த கேள்வியை விட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு கட்டும்போது அதில் சம்சார வாழ்க்கை நம்ம செய்கிறோம். சாப்பிட்றது, வாழ்க்கை செய்கிறது, சந்தோஷமாக இருப்பது, குழந்தைகளை வளர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே வந்து இருக்கலாமா? இதுவரையிலும் நீர்நிலைகளையும் நீர் போகும் பாதையிலையும் ஏரி உள்வாயிலையும் வெளிவாயிலையும் நீர் காவாய்களையும் நம்ம ஆக்கிரமித்தோம்.
அதனுடைய பிரதிபலிப்பு தான் பாண்டிச்சேரி, கடலூர், இந்த மாவட்டங்கள் நமக்கு அடிபட்டது. இந்த மலையிலே பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு இருக்கத்தானே செய்யும். மற்ற மலைகள் வேறு, இந்த மலை காந்த சக்தி மலை, சித்தர்கள் வாழும் பூமி, ஞான பூமி. இந்த மண் பார்த்தீங்கன்னாலே ஒரு குழன்னு செம்மண் கலந்த மண்ணாக இருக்கும். காந்த சக்தி நிறைந்த மண், ஒரு குழன்னு இருக்கும். அந்த மண் பார்த்தீங்கன்னாலே அந்த தண்ணி வந்ததுங்களே, அந்த தண்ணியும் இந்த மண்ணும் கலந்து வர்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப குழன்னு இருக்கும். இதற்காக நம்ம ஏதாவது பூஜை பண்ணுமா சார், சாந்தி பண்ணுமானா, நம்ம செஞ்சது என்ன அந்த தவறுகளோ அதை நம்ம திருத்திக்கிட்டனால இறைவன் என்பவன் மென்மையானவன். யாருக்குமே தண்டனை கொடுக்க தெரியாது, இறைவனுக்கு தண்டனை கொடுக்கவே தெரியாது. இது ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் என்ன போட்டிங்களோ அந்த பணம் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். நீங்கள் என்ன பேங்க்கில் போட்டிங்க, நீங்கள் போட்ட பணம் தானே உங்களுக்கு திரும்பி வரும். எக்ஸ்ட்ரா பணம் வராதுங்களே, பேங்க்காரன் தரலன்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஆகவே இனியாவது கிரிவலம் செல்பவர்கள் மட்டுமல்ல, அந்த ஊரில் இருப்பவர்கள் கூட அந்த புண்ணிய பூமியை, இப்போ திருப்பதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரஸ்தலம், சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஸ்தலம். இந்த வருஷம் குரோதி வருடம் இந்த தமிழ் ஆண்டுக்கு யார் ராஜா தெரியுங்களா? செவ்வாய் தான் ராஜா. மந்திரி யார் தெரியுங்களா? சனீஸ்வரர் தான் மந்திரி. இப்படி உட்காவா இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா ஆட்சியில் இருக்கும் சனீஸ்வரர் மன்னனாக இருந்து ஓரளவுக்கு இருக்கும். பகை பெற்ற செவ்வாய் போய் அங்கே இருக்காப்புல. சனிக்கும் செவ்வாய்க்குமே சரிப்பட்டு வராதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுலேயும் இந்த வெள்ளம் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். கரெக்டாக கடகத்தில் போய் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இதையெல்லாம் நம்ம ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த காலகட்டத்தில் அந்த அக்னி ஸ்தலத்தில் இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புங்கிறது மக்களை பாதிக்குதுன்னா, இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு அபூர்வ கலை. இது பணத்திற்காக மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எப்படி வாழணும், எங்கே வாழணும், எப்படி வாழணும், ஆனந்தமாக வாழ்வது எப்படிங்கிறது சொல்லி தர்றது தான் இது. இப்போ வானிலை அறிக்கையில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவங்களது ஆராய்ச்சி இது எல்லாமே. ஆனால் ஜோதிடத்தில் கர்ப்போட்ட காலம் எப்போ, என்னைக்கு அந்த கர்ப்பம் தரிக்குது, அந்த மேகங்கள், அந்த மேகத்துக்கு யார் அதிபதி, நீருக்கு யார் அதிபதி, மழைக்கு யார் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் சொல்லுவோம். அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிறத வச்சு தான் அந்த ஆண்டு மழை. அதுலேயும் கடலில் எவ்வளோ மழை பெய்யணும், எவ்வளோ பெய்யும். நீங்கள் உங்களுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் கூட அதை சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மழை வரும், வராது, டிப்ரெஷன் இல்லை, கனமழை இல்லை, இதோடு நிறுத்திக்கிறீங்க, வெயில் காயும் அப்படின்னு சொல்கிறீங்க. கடலில் போய் மழை எவ்வளவு பெய்யும், எவ்வளவு மரக்கால் மழை பெய்யும், பூமியில் எத்தனை மரக்கால் மழை பெய்யும், இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை மரக்கால் மழை பெய்யும், எப்போ நாற்று நடணும், இதையெல்லாம் நாங்கள் பஞ்சாங்கத்தில் சொல்கிறோம். யாராவது கேட்டிருக்கீங்களா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களை கை காட்டி நீதான் தவறு, நீதான் தப்பு, நீதான் தப்புன்னு சொல்கிறமே ஒழிய, இந்த 3 வரல என்ன குற்றம் சொல்லுதே அதை கவனிக்க மாட்டேங்கிறமே. ஆகவே இனியாவது கிரிவலம் போகிறவங்க, அந்த கோவிலுக்கு போகிறவங்க, செவ்வாயினுடைய அம்சம் பெற்ற அக்னி ஸ்தலமான அந்த கோவிலுக்கு போகும்போது, சந்திரஸ்தலம் திருப்பதி மாதிரி இல்லை, சாந்தமானவர். இது ருத்ரமானவர்னு சொல்ல முடியாது, ரொம்ப கரெக்டானவர். சரியாக பேசுவார், சரியாக நடந்துக்குவார், கேட்டதை கொடுப்பார், நிதானமாக இருப்பார். யோக நிலையில் இருக்கக்கூடியவர், அவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அங்கே மலையே யோகமாக இருக்கிறார். ஆகவே நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும்.
சார் இப்போ ஒரு நாவல் படிக்கிறோம் அப்படின்னா அதில் கதாநாயகனை பற்றி நம்ம பேசாமல் அந்த கதையை கடக்க முடியாது. திருவண்ணாமலை அப்படின்னாலே அண்ணாமலையார் தான். அண்ணாமலையார் வந்து கண்ணை திறந்துட்டாரு, சிவபெருமானுடைய ஆட்டம் தான் இது, ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை பேரழிவை சிவதாண்டவத்தோட ஒப்பிடுறது முறையா? ஏற்கனவே மக்கள் எல்லாம் நொந்து போயிருக்காங்க. எந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி செய்யாமல் அதை பயமுறுத்தாமல் ஜோதிடங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்களை நீ அப்படி பண்ணாத அதனால்தான் உனக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன வழி, எந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா தனுசுல 5 கிரகங்கள் சார். அப்போ நாங்கள் இந்த மாதிரி வியாதிகள் வரும், இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் அன்றைக்கும் யாரும் கவனிக்கல. அதே டிசம்பர் மாதம் தான் நாங்கள் சொன்னோம். இப்போ உங்களுக்கு நான் இப்போவும் சொல்கிறேன், 2025 பிப்ரவரி மாதம் 5 கிரகங்கள் மீனத்தில் சேர போகிறாங்க. 3 ராஜ கிரகங்கள் மாறுறாங்க. ராகு, கேது, சனி, குரு 3 ராஜ கிரகங்கள் மாறுறாங்க. நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். இதை எல்லாத்தோட என்னுடைய காம்பினேஷன் நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டேன்றீங்க. குரோதி வருஷமும் சனியும் செவ்வாயும், குரோதி வருஷமும் சனியும் கும்பத்தில் இருக்கிறதும் அந்த காம்பினேஷன் மாற்றவே முடியாது. மறுபடியும் 2084 இதே குரோதி வருஷமும் சனியும் வரத்தான் போகிறது. இயற்கை அழிவுகள் இருக்கத்தான் போகிறது. இதை எப்படி சார் நீங்கள் டிரைவ் பண்ணி இந்த ஆன்சரை கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், 1964 குரோதி வருஷம். அப்போ தனுஷ்கோடியை நம்ம கையை விட்டு கொடுத்துட்டோம். அதே மாதிரி 1904 இதே குரோதி வருஷம், இதே குரோதி வருஷத்தில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1904 1905 வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா, மார்ச் வரைக்கும் அந்த குரோதி இருக்கும். அந்த வருஷம் எந்த ஒரு அழிவும் கிடையாது. மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. எப்பா மார்ச் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு அடிச்சது பாருங்க புயல். ஆந்திராவில் 1,00,000 ஹெக்டேர் வந்து வீணாக போயிடுச்சு. அதே மாதிரி காங்கிரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும், தர்மசாலா அப்படிங்கிற இடமும், கிளியோட்கஞ்ச் அப்படிங்கிற இடமும், ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் அந்த பூமி வந்து பாதிக்கப்பட்டது. பூகம்பம், மழை, அதிகமான வெள்ளம், இதில் நிறைய பாதிப்பு வந்திருக்கு. இதே குரோதி வருஷம்தான். என்னால் இன்னும் ஒரு 60 வருஷம் முன்னாடி போய் இன்னும் என்னால் சொல்ல முடியும். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, புரட்சி வெடித்திருக்கு அந்த மாதங்களில், அந்த வருஷங்களில் புரட்சி வெடிக்குது. மக்கள் எல்லாம் சுதந்திரமாக வாழணும்னு சொல்லிட்டு அது வரலாற்று எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. இது வந்து ஆன்மீக எடுத்துக்காட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆக 2084 ஒரு கேள்விக்குறி. அடுத்தது சனீஸ்வரர் இப்போ வந்து கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு மாற போகிறார் மார்ச் மாதம். அதுக்கு பிறகு 2.5 வருஷம் பொறுத்து மேஷத்துக்கு போக போகிறார். அதில் இருந்து ஒரு 2.5 வருஷம் ரிஷபத்துக்கு மாறுவார். இந்த ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நிதானமாகவும் பொறுமையாகவும் மக்கள் எல்லாம் அந்த வருட ராஜாக்கள் யாரு, மந்திரிகள் யாரு, எப்படிப்பட்ட குணத்தை நமக்கு கொடுக்கும், எப்படிப்பட்ட நமக்கு விகாரங்கள் மனசில் சேரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கோவில்களுக்கு போகும்போது நாம் நம்மளுடைய கடமையை சரிவர செஞ்சால் நிச்சயமாக இறைவன் கண் திறந்து நம்மளை வந்து தண்டனை கொடுக்க மாட்டான். ஏன்னா இறைவனுக்கு தண்டனை கொடுக்க தெரியாது. குரோதி வருடத்துடைய தாக்கம் இந்த ஏப்ரல் மாதத்தோட நின்றுருமா, இல்லை அதுக்கு பிறகும் தொடருமா? நீங்கள் கேட்டது வந்து இந்த குரோதி வருடம் முடிந்த பிறகு தொடருமா அப்படிங்க, அது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட கூடிய ஒரு கேள்வி. மக்கள் மனசெல்லாம் அது நிறைஞ்சு போயிருக்கு. சார் இது இப்படியே பழகிடுமா சார், இல்லை இப்படியே விட்டுருமா சார், சரிங்க சார் நாங்கள் எங்களுடைய பழக்க வழக்கம்லாம் மாற்றிக்கிறோம், அப்போது இயற்கை அழிவுகள் எங்களுக்கு வராதில்லை அப்படின்னா, உண்மையாகவே உங்களுக்கு அடுத்த வருடம் 3 கிரகங்கள் மாறும்போது ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீரும். இருந்தாலும் அந்த சம்மர் சீசனில் வறட்சி பிரச்சனையும், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமும், வாகனத்தில் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும்.
அப்போ பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த ரிஷபத்துக்கு சனி போகிற வரைக்கும் மக்கள் எல்லாம் கவனமாக இருக்கத்தான் செய்யணுங்கிறது தான் விதி. ரிஷபத்தில் சனி அப்படிங்கிறத கால அளவில் சொல்ல முடியுமா? 2031 வரைக்கும் மிக கவனமாக இருக்கணும். குரோதம் இருக்கக்கூடாது. எல்லோரையும் பார்த்து சந்தோஷமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை வேணும். அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலுடைய முறையை தெரிஞ்சு நம்ம வணங்கணும். நீங்கள் இப்போ கிரிவலம் எல்லாரும் போகிறாங்க, அவங்கவுங்க ஏதோ குற்றம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே வர்றவங்கெல்லாம் கேட்டு பாருங்க, சார் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தானே சார் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறவன் வந்து அங்கே ஆனந்தமாக இருப்பானா? பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, நோய் பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, வாழறதே பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே அங்கே தானே சார் வருவான். மக்கள் யார்கிட்ட போவாங்க? இறைவன்கிட்ட தான் போய் முறையிடுவாங்க. ஆனால் என்னுடைய கேள்வியை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அது வந்து அக்னிஸ்தலம். எதை போட்டாலும் பஸ்பமாகிடும். காந்த அலை சுற்றக்கூடியது. சித்தர்கள் வாழும் பூமி. நீங்கள் கிரிவலம் போகும்போது எதிர்பக்கமாக உங்களுக்கு சித்தர்கள் வருகிறார்கள். மானசீகமாக வரும்போது அவங்க எதிர்படுறாங்கங்கிறது தான் ஐதீகம். அதுதான் உண்மை. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அங்கே எதிரொலிக்கும். ஆகவே உங்களது பேச்சு, உங்களது மூச்சு, உங்களது உடை, நடவடிக்கை. நான் வெறும் செருப்பு மட்டும் போக மாட்டேன் சார். அந்த கிரிவலம் போயிட்டு வர்ற வரைக்கும் இருப்பேன் சார். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுவேன் சார், செய்கிறதெல்லாம் செய்வேன் சார். நான் வீடு வந்து அவருடைய மடியிலேயே நான் இருக்கணும்னு எனக்கு ஆசை சார். நான் அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னா அது நல்லா இருக்குமா? அது கருவறை. அந்த மலைங்கிறதே இறைவன் அப்படின்பது அது கருவறை. அந்த கருவறையில் போய் நம்ம இடம் பகிர்ந்து கொள்வது என்பது சரியாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆன்மீகத்தில் எல்லாம் சொல்லியாச்சு சார். நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அந்த மலையில் வந்து வீடு கட்டினாங்களே, அந்த வீடெல்லாம் நீங்களும் டிவியில் யூடியூப்பில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புதுசாக இருக்கா பழசாக இருக்கா? பழசாக இருக்கா? இல்லை, ரொம்ப சமீப காலமாக கட்டினது. மிஞ்சி போனால் ஒரு 50 வருஷம் இருக்குங்களா? அதை விட கம்மியாக தானே இருக்கும். அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வீடு இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி வீடு இல்லை. ரெண்டாவது இன்னொரு ரகசியம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. அந்த மலையில் அந்த கொப்பரையை எடுத்துக்கிட்டு அந்த தீபம் போடுறதுக்கு ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த மலையில் இறைவனது மடியில் கால் வச்சு ஏற முடியும். அடுத்தவங்க ஏற முடியாது. நீங்கள் அறநிலைத்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசாங்க ஒரு யூனிட்டாக இருக்கட்டும் சார், சொல்லத்தான் முடியும். சார் வேண்டாம் சார், போகாதீங்க, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லத்தான் முடியும். ஏன்னா பறந்து விரிந்த மலை. நீங்கள் இந்த பக்கம் தடுத்தீங்கன்னா அவன் அந்த பக்கம் வந்து வருவான். இந்த மலையில் ஏறலாமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த தீபம் ஏற்றுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலா பக்கத்தில் இருந்து அப்படியே மேலே ஏறி போவாங்க. அந்த ஒரு சமூகத்துக்கு மட்டும் தீபம் ஏற்றக்கூடிய அந்த பர்மிஷன் யார் கொடுத்தது? அந்த சிவபெருமானே கொடுத்தான். அந்த ஒரு நாள் அவன் மீது அவன் நடந்து போவதற்கு அவனுக்கு பர்மிஷன். காரைக்கால் அம்மையார் எங்கே போனாலும் கால் வச்சா சிவலிங்கமாக இருந்துதான். சுவாமி நான் எங்கே போவேன், எங்கே பார்த்தாலும் லிங்கமாக இருக்கே, நான் எப்படி நடந்து வந்து நான் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. தன்னுடைய கைகளாலேயே தலைக்கீழே நடந்து போனாங்களாம். ஏன்னா காலை வச்சா கூச்சமாக இருக்குது, அது இறைவனது தலையில் வைக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பூமியே சக்தி பூமி, சிவபூமி, காந்த பூமி. இந்த காந்த பூமியில் போயிட்டு நீங்கள் காலை வச்சு அந்த மலையில் ஏறுறீங்கன்றதுக்கு முதல்ல மக்கள் கூச்சப்படணும். அந்த சமுதாய மக்களுக்கு கொடுத்த அந்த வரம் மட்டும்தான் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அவங்க மாத்திரம்தான் போய் விளக்கு போட்டு வரணும். ஒட்டுமொத்தமாக இந்த திருவண்ணாமலை நிலச்சரிவு மக்களுக்கு உணர்த்தும் செய்தி என்ன? மக்கள் இதுக்கு பிறகு உணர்ந்து நடக்க வேண்டியதை ஒரு ஜோதிடராக உங்களுடைய அறிவுரையும் சொல்லுங்க சார். இந்த கிரகங்கள் வந்து அந்த புத்தியை மக்களுக்கு அப்படி கொடுத்துருச்சு சார். இப்போ நான் கூட திருவண்ணாமலையில் இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ரொம்ப சார் கிரகங்கள்லாம் இப்படி இருக்குது சார், நீங்கள்லாம் இப்படி நடந்துக்கணும் சார் சொல்கிறது ஈஸி. ஆனால் நானும் இப்போ அந்த திருவண்ணாமலையில் இருக்கேன்னு வச்சுங்களேன்,
நானும் அந்த தவறை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த கிரகங்கள் என்னுடைய புத்தியை மழுங்கடிச்சது. ஆனால் அந்த புத்தியை மழுங்காமல் இருக்கணும்னா நாம் எல்லாருமே அண்ணாமலையாரிடம் சரணடைய வேண்டும். ஓம் நம சிவாய அப்படின்னு பஞ்சாட்சரத்தை சொல்லி அங்கே இருக்கிற அந்த முறைப்படி, அது உணவு முறையாகட்டும், உடை முறையாகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், அந்த இடத்துல எதுவுமே நீங்கள் வச்சுக்காம அந்த ஊருக்கு வர்ற ஜனங்கள் மட்டுமல்ல, அந்த ஊரிலேயே வாழும் மக்கள் கூட இதையெல்லாம் முறையாக பயன்படுத்தி இந்த கிரக சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம புத்தியை ஒருமுகப்படுத்தி இந்த கிரகங்கள் தாக்கம் இல்லாமல் வாழறதுக்கு அந்த அண்ணாமலையார் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டணும். அரோகரா. அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயமே போதும். திருவண்ணாமலை குறித்து இவ்வளவு நேரம் எங்களோடு கலந்துரையாடினதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவந்து. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.